நீங்க எவ்வளவுதான் கடவுள்கிட்ட வேண்டுனாலும் நடக்க மாட்டேங்குதா? அத நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? ஒரு பெரியவர் சொன்ன 4 விஷயத்த கேளுங்க. 1. நீங்க கடவுள்கிட்ட வலிமை கேட்டிருப்பீங்க. ஆனா பதிலுக்கு உங்க வாழ்க்கையில கஷ்டமா வந்திருக்கும். ஏன்னா நீங்க அந்த சிக்கல ஜெயிச்சு வரும்போது தான் பலசாலியா மாறுவீங்க. 2. நீங்க நிம்மதி தேடி அலைஞ்சிருப்பீங்க. ஆனா உங்கள சுத்தி குழப்பம் தான் இருக்கும். அந்த போராட்டத்துக்கு நடுவுலயும் எப்படி அமைதியா இருக்கணும்னு உனக்கு கத்துக் குடுக்கறதுக்கு தான் அந்த சோதனை. 3. நீங்க அன்ப நம்பியிருப்பீங்க. யாரோ ஒருத்தங்க உங்கள மோசமா காயப்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா, கண்ட நாய நம்பி உங்க மனச குடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அந்த பாடத்த வழி மூலமா சொல்லியிருக்காரு. 4. நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. ஆனா, விதி உங்கள தூக்கி குப்பையில போட்ட மாதிரி ஒரு வலி வந்திருக்கும். அந்த வலி உங்கள தள்ளி விடல. உங்கள இன்னும் ஆழமா விதைச்சிருக்கு. ஏன்னா, மேல மட்டும் வளர்ற செடி காத்துல சாஞ்சிரும். ஆனா, கீழ போயி அடிவிட்டு வேர்ல வேர்ல வளர்ற மரம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த சூழ்நிலைக்கும் அசைக்காது. ஸோ இது எதுவுமே தண்டனை கிடையாது. உங்கள சிறந்த மனுஷனா மாத்துறக்கு கடவுள் போடுற வழி. உங்க பிரார்த்தனைக்கு பதில் எப்பவும் சுலபமா வராது. சவாலா தான் வரும். ஸோ உங்க கஷ்டத்த சவாலா ஏத்துக்க போறீங்களா? எப்படி?